ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பூந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பூந்தி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படியே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. தேவை இருக்கவங்க போட்டுக்கோங்க. கடல மாவு இல்லைங்களா, குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆயிருங்க. அப்படியே உப்புங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே கெட்டியாக கரைச்சிக்கலாங்க. நம்ம இப்போ இந்த பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பூந்தி போடலாங்க. பாருங்கள், சூப்பராக பூந்தி வெந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணணும். பாருங்கள், மொட்டை அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. கடலை மாவு 1 கப்புங்க. இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம இப்படி தாங்க, இப்படி எடுத்துகிட்டு இப்படி மேலே போட்டுட்டு இப்படி எண்ணெயில் தேய்ச்சோம்னா அப்படியே பொட்டாக விழுகுங்க. அவ்வளோதாங்க. அப்படி விழுந்தது தான் இந்த முத்தாக இருக்கிறதுங்க. இது அப்படியே வெந்தது நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. சூப்பரான பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் மிளகாத்தூள் போட்டு கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்துட்லாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம பெரியவங்களுக்குனாக்கா இந்த பூந்தியோட நெடக்கடலை போட்டுக்கலாம், பூண்டு தட்டி போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து நம்ம இந்த கடலை மாவோடு போட்டிருக்கோம். உப்பு, பெருங்காயத்தூள், கடல மாவு 1 கப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதாங்க. சூப்பரான பூந்தி ரெடியாக இருக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வேக விட்டு மொறுன்னு ஆயிருங்க. ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூந்தி நல்லா இட்லி மாவு பதத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் பண்ணக்கூடாதுங்க, எண்ணெய் இழுத்துரும். ரொம்ப தண்ணியாக மாவு பண்ணோம்னா எண்ணெய் இழுத்துருங்க. பாருங்க, சத்தம் அடங்கிடுச்சுங்க. நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த எண்ணெய் வெடிக்கிறதில் இப்படி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா பூந்தியுமே நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் பண்ணணுங்க. அரிசி மாவு போடாமல் பண்ணோம்னா வதன்னு இருக்குங்க. அது லட்டு கொண்டு தாங்க அப்படி பண்ணணும். லட்டுக்கு அரிசி மாவு போடக்கூடாதுங்க. வெறும் கடல மாவு கரைச்சி தான் பண்ணணுங்க. இதை நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இன்னொரு அரிசல் போட்டுட்டுங்க. அதுவும் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா முத்தாட்டங்க. நல்லா மெதுவாக தேய்ச்சி விடணுங்க. அப்போ தான் போட்டுருவோம். நல்லா ட்ராப்ஸாக விழுகுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.